ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு காலாண்டு மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குவார்டர்லி எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதிலிருந்து எந்த கொஷின்ஸ்லாம் நாளைக்கு எக்ஸாமில் 100% வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் 2 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தேன் 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்த குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இது இன்னொரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த 3 கொஷின் பேப்பர் மட்டும் படிச்சிங்கன்னா நீங்கள் 100க்கு 100 எடுக்கிறது ஐ எம் ஷுவர். இது போக புக் பேக் ஒன் வேர்டு அது மட்டும்தான். மற்றபடி 100க்கு 100 கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கு உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும், ஓகேங்களா? இல்லை இந்த 3 வீடியோவும் பார்க்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சாவே நீங்கள் 100க்கு 100 வாங்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஏன் இந்த கொஷின் பேப்பரை இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட தான் இருந்துச்சு. பட் நான் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் இதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரி, ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இந்த கொஷின் அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டீங்க. சரி, அதுதான் லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணோம்னா இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் தயவு செஞ்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இதில் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படி எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஸ்டில் ஷுவராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் மறக்காம நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப், வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் நடக்கிற குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணுவேன். மாடல் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் எல்லாமே. ஸோ உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இப்போ வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு புக் பேக் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 11லேருந்து 15 வரைக்கும் உள்ளது இருக்குல்ல, 12, 13, 14, 15 அந்த பாட்டு கொடுத்து கொஸ்டின் கேட்குறது, அதுக்கு செய்யுள் உள்ள எல்லா பாட்டையும் படிச்சுட்டு அதோடைய ஆசிரியர் பெயர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு இதெல்லாம் படிச்சுக்காங்க, ஓகே? ஸோ அதெல்லாம் படிச்சிங்கனாவே அந்த 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 மார்க் இருக்குல்ல, விடைக்கேற்ற வினாமைக்க ஒன்று கண்டிப்பாக எழுதிருவீங்க, திருக்குறள் ஒன்று கண்டிப்பாக எழுதிருவீங்க, 2, ஓகேங்களா? பேலன்ஸ் 2. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுங்க. இந்த வருஷம் புதுசாக இந்த புக்கில் ஆட் பண்ணியிருக்கனால 100% இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக, கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதுவுமே இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த 2 கொஸ்டினுமே கேட்கலாம். இல்லை 2லேருந்து 1 100% வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள், இது வந்து பழைய புக்கில் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இது ரிப்பீட்டடாக எப்போவுமே வருஷம் கேட்குற கொஸ்டின். ஸோ அதனால் இதுவுமே நீங்கள் 100% எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. அடுத்து கலிந்த பெரும் கேள்மா என கேட்டு, ஸோ இந்த கொஸ்டின் இருக்குல்ல, ஸோ இதுவுமே இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஏன் புதுசாக ஆட் பண்ணது மட்டும் தான் கேட்பாங்களா, பழசெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா? பழசெல்லாம் இருக்குது, பட் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து புதுசாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு தெரியும், காலங்காலமாக இதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, அப்போ இதுலேருந்து கேட்போம். அப்படி இப்போ நீங்களே சொல்லுங்கள், 6 வருஷம் புக் ஒரே மாதிரி புக் இருக்குது, 6 வருஷம் ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ புக்கு ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புது கொஸ்டின்ஸும் இருக்குது, பழைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. அப்போ கொஸ்டின் எப்படி எடுப்பாங்க? ஆப்வியஸ்லி வந்து ஓகே, வருஷம் ஏன் எடுத்ததே எடுக்கணும், அப்போ நம்ம புது கொஸ்டின்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறக்கா புது கொஸ்டின்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் அகைன் சொல்கிறேன், இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 2 மார்க். ஸோ வேங்கை என்பதை தொடர்மொழி, இது வந்து அந்த பழைய இதை வச்சு எடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து வேங்கை எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்க, பட் வேங்கை வராது. இது எப்படின்னா புக்கு இன்சைடு, ஏன்னா பலகை, ஓகேங்களா? பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தியாக புக் பேக். வேங்கை என்பது பழைய புக்கில் இருக்கும், பட் மற்ற எல்லா கொஸ்டின்ஸுமே புது புக்கில் உள்ளது இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பலகை எழுதுறீங்களா, பல ப்ளஸ் கை, பழங்கிறது பல ப்ளஸ் கை, ஓகேங்களா? பலகை அப்படிங்கிறது பல ப்ளஸ் கைங்கிறது பல கைகள் சேர்றது, பலகைங்கிறது வந்து மரப்பலகை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அது மாதிரி வேங்கைங்க நீங்கள் எழுதலாம்ல, என்ன பழைய புக்கில் உள்ள கொஸ்டினாக இருந்தாலும் இந்த கொஸ்டின். ஸோ புக் இன்சைடு கேட்கலாம்ல, அந்த மாதிரி கேட்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அப்படி கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி கேட்பாங்க, பட் பலகை ஷுவராக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. வேங்கை என்பது ப்ளஸ் கை, ஓகேங்களா? வேகின்ற கை அந்த மாதிரி வரும். வேங்கை என்பது ஸோ அந்த மாதிரி எழுதுவீங்க, ஓகே? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களை எழுதுக, இது ரொம்ப ஈஸி. நாற்றிசையும்னா 4, ஆணை 1000, இதில் வந்து 1000. ஸோ அப்போ அந்த 4ஐயும் 1000ஐயும் வந்து தமிழில் எழுதணும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழைய புக்லேயும் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுது என்றால் விரைவு காரணமாக, எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக, எழுது என்றால் என்ன ஆனது, சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும், இப்போ சிரித்து பேசினார் அப்படிங்கிற மாதிரி வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, மலை மாலை, சிலை சீலை, விடு வீடு. ஸோ இந்த மாதிரி உங்கள் புக்கில் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி மொத்தம் 5 6 இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று கேட்பாங்க. அடுத்து இந்த இது புளியங்கன்று ஆடமாக நடப்பட்டுள்ளது 3 மார்க். இது போக இளம் பெயர்களை 5 பெயர்களை எழுதுக, ஓகேங்களா? ஸோ இதுவுமே பழைய புக்லேயே இருந்துச்சு, புது புக்லேயே இருந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். 5 நீங்கள் எழுதி ஆகணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ஓகே? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு. ஸோ இந்த மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாப்பிக்காக அந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதிலிருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 2 மார்க்லோட ஒன்று இருக்கும், மொழிபெயர்ப்பு என்பது அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். ஸோ இந்த பல துறை வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பின் பங்கு இருக்குல்ல, ஸோ இது வந்து இந்த வருஷம் 100% கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வினாதான், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி அப்படிங்கிறனால இதை வந்து கொஸ்டின் பேப்பரில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10 வினா. ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக எழுதிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை. இது வருஷம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் தான். ஸோ 100% கேட்பாங்க. அதே மாதிரி வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் மணிகனோட செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. ஸோ இதுவுமே இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சரி, செகண்ட் கொஸ்டினும் சரி, ரெண்டுமே வந்து வருஷம் காலங்காலமாக ஸோ இந்த குவார்டர்லி, ஹாஃப்லி, பப்ளிக்கில் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கொஸ்டின் தான், இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நச்சப்படாதான் செல்வம். ஸோ இதில் குரல் பயன்படுள்ள அணி. ஸோ இந்த பார்த்துங்க, இதில் ஒரு 2 மார்க் இருக்கும். நச்சப்படாத செல்வன் தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ஸோ அதுவும் 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் கேட்கல, பட் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 2 வலுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு அழகீட்டு வாய்ப்பாடு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று, அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆழ்வினை உடைமை குறித்து வள்ளுவர் கூறுவனற்றை எழுதுக. இறைவன் இது அதை ஃபர்ஸ்ட் கூட விட்டுருங்க. 2வது இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக. ரிப்பீட்டடாக வருஷம் ஒரு கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் கேட்பாங்க குவார்டர்லியில், பார்த்துக்கோங்க. மரம் இயற்கையின் வளம். ஸோ உங்களுக்கு இந்த கட்டுரை மாதிரி இருக்குல்ல, மொத்தம் இது ஒன்று இருக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு கட்டுரை இருக்கும். ஓகேங்களா? பட் உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க. புக்குக்கு பின்னாடி இருக்கும். மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்று கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்று தோழனை வாழ்த்து மடல். பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கடிதத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நூலக வசதி வேண்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உணவு விடுதிகள் என்று வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருப்பது குறித்து உரிய சான்றுகளும் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு விளக்கம் தருக. ஸோ ரெண்டுமே ஒரே ஃபார்மெட்டை தான் கிட்டத்தட்ட. ஸோ பார்த்துக்கோங்க. பட் வந்து அதிகமாக கேட்குற கொஸ்டின் வந்து இந்த உணவு பாதுகாப்புத்துறைக்கு எழுதுகிற கடிதம் தான். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பள்ளியிலும் வீட்டிலும் உங்கள் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும். இது ஒரு வருஷம் பப்ளிக்லேயே கேட்டாங்க, புக்குக்கு பின்னாடி இருக்கும். பள்ளியில் நான், வீட்டில் நான் அப்படிங்கிற மாதிரி போட்டு நீங்கள் தனி எழுதுவீங்க. பொறுத்துக்க மாதிரி எழுதுவீங்க. பொறுத்துக்க மாதிரி இல்லை, வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எழுதுவீங்களா, டிஸ்டிங்யூஷ். ஸோ அந்த மாதிரி எழுதுவீங்க, பார்த்துங்க. அப்புறம் மொழிபெயர்க்க இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, இது அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி என்று விளக்குக. 100% கேட்பாங்க. உங்கள் இல்லத்துக்கு வந்த விருந்தினர்களுக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை கூறுக. இதுவும் 100% எக்ஸாமில் கேட்பாங்க. கற்கை நன்றே ரிப்பீட்டடாக எல்லா வருஷமே இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதை பற்றிய உங்கள் கருத்துக்களை விவரிக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. புயலிலே ஒரு தோணி. இதுவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக காலங்காலமாக கேட்குற கொஸ்டின். புயலிலே ஒரு தோணியில் புயலில் தோணிப்படும் பாட்டு, அந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி ஆண்டு விழா. ஸோ இந்த கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். படிவம் வந்து நூலக உறுப்பினர் படிவம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நூலக உறுப்பினர் படிவம் சரி, மேல்நிலை சேர்க்கை படிவம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டுமே பார்த்துக்குங்க. நூலக உறுப்பினர் படிவம் கொஞ்சம் அதிகமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை நல்லா பார்த்துங்க. ஸோ திஸ் இஸ் த 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் உள்ளதை நல்லா ப்ரிப்பேர்